அழகி புத்த முதிய மெகாத்தோட நான் உங்க செல்வா. உங்களை எத்தனை பேருக்கு என்ன பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க லைக் வச்சு என்ன எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அந்த செல்வா பல மடங்கு சொத்தோட கோபுரம் மாறி வளர்ந்து நிக்கிறான். ஆமா, அவளத்தையும் புடுங்கினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டோம். அதுக்கப்புறமும் எப்படி வந்து நிக்கிறான் பாருமா. உனக்கே மறுபடியும் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குடி. இங்க பாரு, அவன் பல கோடி சொத்தை சேர்த்தாலும் ஒருத்தையும் பக்கத்துல வைக்கல. அந்த சொத்தெல்லாம் ஆண்டு அணிவிக்கிறதுக்கு எவளையும் பக்கத்துல வைக்கல. அவன் இன்னும் தனி மரமா தான் மட்டும் இருக்கா. இதான் சரியான சந்தர்ப்பம், புரியுதா? நம்ம பண்ண வேலைக்கு அவன் நம்ம சேர்ப்பான் பாருங்க. அதெல்லாம் ஒன்ன சேப்பான். உன் மேல ஆசை இல்லாமல இன்னும் ஒருத்திய கூட சேர்த்துக்காம இருக்கான். இவள சொத்து செத்தவன் ஒரு கல்யாண கச்ச முடிச்சிருக்கான். அவன் இன்னும் உன் நினைப்புல தாண்டி இருக்கான். அதான் எவளையுமே பக்கத்துல வச்சுக்கல. இப்ப போய் செல்வா, நான் இப்படி செஞ்சதெல்லாம் தப்புதான், அவன் என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான், இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியல, உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு அழுது நாடகம் போடுற. அழுது நாடகம் போட்டா உன் அழகுல மயங்குவான், உன் கண்ணீர்ல ஏமாந்து போவான். நீ நடிக்கிறதே தத்துவமா இருக்கணும். எனக்கு என்னமா அந்த பல கோடி சொத்தை ஆண்டு அணிக்கணுமா வேண்டாமா? கட்டாயமா வேணும். ஆளும் மாறிட்டான், எனக்கு செல்வம் வேணும். பார்த்தல எப்படி இருக்கானே. அவன் இன்னும் உன் நினைப்புல இருந்து வெளியில வரவே இல்லை. இதான் சரியான சந்தர்ப்பம். போ. அதாவது பண்ணிட்டானா எது பண்ணாலும் அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும், புரியுதா? அடிச்சா கால்ல விழு, அணைச்சா புரியுது புரியுது. போ, வரும்போதே நல்ல செய்தியோட வா. ஓகேம்மா. என்ன சொத்தெல்லாம் கிடைச்சிருமா என்ன? கட்டாயம் கிடைக்கும். இன்னொருத்தி நிச்சயமா அவன் மனசுல இல்ல, இருக்கவும் மாட்டா. ஏன்னா அவன் நினைப்பு புள்ள எப்பவுமே தீபாதான். காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் லோலாக்கு சங்கதி பாட மஞ்சளா தேகம் கொஞ்சம் வரும் மேகம் அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராகம் நிலவ வானிலவ நாம் புடிச்சு வார குயில பூங்குயில பாட்டெடுத்து தார. என்னங்க என்னங்க, இந்த கொலுசு நல்லா இருக்கா? இந்த ஜிமிக்கி நல்லா இருக்கா? உங்களுக்காக தான் போட்டுட்டு வந்தேன் தெரியுமா? தொலைச்சிட்டேனடி, தொலைச்சிட்டேனடி. ஊருக்கே ராஜாவா இருந்தாலும், ஊருக்கே ராஜா வந்தாலும் உன்னை நான் தொலைச்சிட்டேனடி. ஓ குரலி என் காதல கேட்டுக்கிட்டே இருக்குடி. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு. கண்டுபிடிப்பேன், நிச்சயமா உன்னை கண்டுபிடிப்பேன். ஆனா பாரு, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், சத்தியமா பேச மாட்டேன்டி. எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? கண்டுபிடிச்சு நீ எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தேன்னு நான் உனக்கு புரிய வைப்பேன், பாருடி. ஆனா உன்னை விட மாட்டேன், உன்னை இனி நான் விட மாட்டேன். செல்வா, செல்வா, நீ கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா நான் இப்ப என்ன நிலைமையில வந்திருக்கேன்னு உன்கிட்ட சொல்லணும் செல்வா. ரோஹித், உன்கிட்ட பேசணும் செல்வா. நீ கண்ணால பார்த்தது கேட்டது எல்லாம் போய் செல்வா. நான் ஏமாந்துட்டேன் செல்வா, நான் ஏமாந்துட்டேன். எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க செல்வா. நீ கண்ணால பார்த்தது எல்லாம் போய். எல்லாரும் என்ன மிரட்டி என்னை ஏமாத்திட்டாங்க. நீ அதை நம்பி நம்பி விட்டுட்டு வந்துட்டியே செல்வா. நான் எவ்வளவு துடிச்சு போட தெரியுமா? நீ என்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்ட செல்வா. எனக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததுன்னு உனக்கு
எங்க சித்தி எங்க சித்தப்பாலாம் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. நான் சின்ன பொண்ணு பாத்தியா, ஆனா என்னை ஏமாத்திட்டாங்க செல்வா. என்னை ஏமாத்தி அவங்க தம்பி பையனுக்கு என்ன கட்டாயமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா என்னால அவன் கூட வாழ முடியல செல்வா. அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓ முகம் தான் கண்ணு முன்னாடி வருது. என்னால அவன் கூட வாழ முடியல செல்வா. என்னை ஏமாத்திட்டாங்க செல்வா. இப்ப கூட நாங்க இதை தப்பிச்சுதான் வந்திருக்கேன் செல்வா. எப்படியாவது உன் முகத்தை பார்த்துங்கிறதுல தான் வந்தேன். நீ என் மேல கோபமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, உன் முகத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். செல்வா 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 செல்வா. அப்ப இந்த மடப்பைய இன்னும் நம்மள காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கானா? நான் தொட்ட உடனே பிளாட் ஆகி நிக்கிறான். அப்போ ஏன் நினைப்புலதான் இன்னொருத்தி ஏறெடுத்து பார்க்காம இருக்கானா? செல்வா செல்வா செல்வா. ரோஹித், யாழைக்கு தொட்ட கையால இனி எவ்வளையும் நான் தொட மாட்டேன். ரோஹித், எம்மா அழுதெல்லாம் போதும், அங்க போய் அழி போ. என்ன செல்வா இதெல்லாம்? நான் குடிச்சிட்டு வரேன். செல்வா செல்வா பத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? போ. இடியட், இப்படி என்ன ஏத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவன் அழகி மேல வச்சிருக்கிறது வெறும் அன்பு மட்டும் இல்ல, வெறும் காதல் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. சொல்லுங்கடா. என்னடா சொல்றீங்க? அவனை அங்க புடிச்சு வைங்கடா. இன்னும் 2 செகண்ட் அங்க நிக்கிறேன். செல்வா, உனக்கு ஒரு குட் நியூஸ். இல்ல, போயிட்டு அவனை முடிச்சிட்டு வரேன். அம்மா, அந்த ஃபைல் எல்லாம் எங்க? ரோஹித் எங்க போனா? டேய், ஃபைல பூரா எடுங்கடா, நேரம் ஆகுது. ரோஹித், மீட்டிங் போனல, நேரம் ஆகுது. செல்வா, ஒரு நிமிஷம். டேய் போனை வை, நான் அப்புறமா பேசுறேன். என்ன செல்வா செல்வா, என்ன ரோஹித்? ஓ கண்ணீருக்கு முடி வந்துட்டுடா. என்ன சொல்ற? அழகி கடிச்சிட்டாடா. என்னடா சொல்ற? என்ன சொல்ற? அழகி கடிச்சிட்டா. அழகி கடிச்சிட்டாடா. எப்படி? என்ன சொல்ற? நிஜமாவா? இப்பதான் கொடனுக்கு போயிட்டு வந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா செல்வா கிட்ட இருந்து அழகிய பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்ப. இப்பவும் நீ உசுரோட இருக்கன்னா அழகி அண்ணங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஆனா அதுக்காக இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்காம போயிடாது. அது நிச்சயமா உனக்கு கிடைக்கும். சரி, அழகி எதுக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போன? சொல்லுடா. அவன் பெதல 2 தட்டு தட்டி எவ்வளவு தைரியம் தான் இங்க இருந்து ஆந்திராவுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். நீ உலகத்துல எந்த மூளைக்கு கூட்டிட்டு போயிருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சிருப்போம். சொல்லு, எதுக்கு இங்க இருந்து கட்டிட்டு போன? செல்வா பத்தி எனக்கு தெரியும். என் தங்கச்சி செல்வா கூட சேர்ந்து பழகிறது எனக்கு பிடிக்கல. அது அவ உசுருக்கு ஆபத்து, இல்லைன்னா அவளுக்கு அவமானம்னு எனக்கு தோணுச்சு. உன் தங்கச்சி செல்வா கூட பழகுனனால தான் இவ்வளவு நாளா பாதுகாப்பா இருந்தா. செல்வா நெருப்பு, அப்படிதான் அநாகரிகமா எதுவும் பண்ண மாட்டான். இன்னொன்னு, செல்வாக்கு அழகினா உசுரு. அழகியை எப்படி பாதுகாக்கணும்னு அவனுக்கு தெரியும். இல்ல, அது சரிப்படாது. அவர் ரவுடின்னு எனக்கு தெரியும். இவருக்கு இல்லாதவர். பிசினஸ்ல நான் நிறைய வாட்டி அவரை பார்த்திருக்கேன். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரு கூட என் தங்கச்சி சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமா இருக்க மாட்டா. அது அவளுக்கு அவமானம், பயமா இருந்தது. அது மட்டும் இல்ல, அவளை நாங்க சத்தியமா செல்வாக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. செல்வா வேற, நாங்க வேற ஜாதி, முடியாது. அதனாலதான் இங்க இருந்து கடத்தி கூட்டிட்டு போனேன். ஆனா என் தங்கச்சி ஒரு நாள் நிம்மதியாவே இல்ல, அவளாவே இல்ல. அதனாலதான் திரும்ப இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னா என் தங்கச்சிக்கு நான் இங்க இருந்து எதுக்கு கூட்டிட்டு போனேன், ஏன்னு அவளுக்கு எதுவுமே தெரியாது. வேலைக்காக போயிருக்கோன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதனாலதான் திரும்ப இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்போ அழகிக்கு எதுவும் தெரியாது. அழகியும் செல்வாவும் ஒன்னா இருந்தது நான் பார்த்தேங்கிறது என் தங்கச்சிக்கு தெரியாது. சரி, தெரியாம இருக்கதே தெரியாமலே இருக்கட்டும். வழக்கம் போல படிக்கிறதுக்கு அனுப்பு. என் தங்கச்சை விட்டுருங்க. செல்வாக்கு வேண்டாம், என் தங்கச்சை விட்டுருங்க. எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி அழகி படிக்க போவாளோ அதே மாதிரி சந்தோஷமா போகணும். அழகி முகத்துல சந்தோஷம் இல்லாம இருந்தது உன் வீட்டுல ஒருத்தனுக்கும் தலை இருக்காது.
உசுரோட இருக்க மாட்டீங்க புரியுதா? நீ எப்பவும் போல இங்க வேலைக்கு வரணும் புரியுதா? வெளியில யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. ஒரு வருஷம் போனது போட்டோம், அது போனதாவே இருக்கட்டும். ஆனா இனி மறுபடி அது பழைய மாதிரி இருக்கணும். வழக்கம் போல நீ வேலைக்கு வரணும், உன் தங்கச்சி வழக்கம் போல படிக்க போகணும் புரியுதா? என்ன இப்படி மிரட்டுறீங்க? டேய், இப்போ நீ உசுரோட இருக்கிறது அந்த பொண்ணுக்காக தான். இல்ல உன் வீட்டுல ஒருத்தன் கூட உசுரோட இருக்க முடியாது புரியுதா? புரியுது. போ. இப்போ உன் தங்கச்சி படிக்க வரணும், பதிவ போற வழியா தான் போகணும். இல்ல என் தங்கச்சிக்கு டேய், அவ மகாராணிடா, அரமனைக்கே ராணி. முட்டாள் மாதிரி யோசிச்சிருக்க, அரமனைக்கே ராணி ஆக போற பொண்ணு. சரி போ. இங்க பார், உன் தங்கச்சிக்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த அவமானமும் வராது. அதுக்கு செல்வா பொறுப்பு. நிஜமா நிஜமா தான் சொல்றோம். ஊர் உலகத்துக்கு எதுவுமே தெரியாது. அவ என்னைக்கு இந்த ஊருக்கு மகாராணி ஆறாலோ அன்னைக்கு தான் செல்வா ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரியும். போதுமா? உங்களெல்லாம் நம்பலாமா? நம்பலாம். சரி, உங்க வீட்டுல வேற யாருக்கா தெரியுமா? இல்ல தெரியாது, தெரிய விட மாட்டேன். ஏன்னா எங்க தங்கச்சி எங்க அம்மா சும்மா விட மாட்டாங்க. எனக்கு என் தங்கச்சி பிடிக்கும், அதனாலதான் இது வரைக்கும் பாதுகாத்தேன். சரி, மிச்சத்தை அதே மாதிரி பாதுகாத்துரு. மறுபடியும் கேக்குற, என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. போ. என்னடா சொல்ற? ஆமா, வந்தாச்சு. நீ போய் பாரு போ. வழக்கமா சந்திக்கிற இடத்துல போய் சந்தி போ. செல்வா, கூடி சீக்கிரம் மனைவி ஆக்கிரு. பொண்ணு விஷயம் இல்ல, வெளியில தெரிஞ்சா அந்த பொண்ணுக்கு தான் அவமானம். இல்ல, கூடி சீக்கிரம் மனைவி வைக்கிறத ஊர் உலகத்துக்கே தெரியட்டும். ஓகே செல்வா, போ. அந்த பொண்ணு வர நேரம் தான், போய் பாரு போ. செல்வாக்கு சந்தோஷத்தை பாரு. போடா. தேங்க்யூ ரோஹித், தேங்க்யூ ரோஹித். என்ன பார்க்கறது இருக்கட்டும், போய் அந்த பொண்ணை போய் பாரு போ. சரி. என் அழகி வந்துட்டா. வந்த உடனே அப்படி கட்டி பிடிச்சு தூக்கி வந்து என் பொடியில இருந்து இன்னைக்கு தப்பிக்கவே கூடாது. இன்னைக்கு நான் பிடிக்கிற பொடியில இனிமே என்னை விட்டு போவேனே. சீக்கிரம் வாடி, உன் முகத்தை நான் பார்க்கணும், உன் முகத்தை நான் பார்க்கணும். சீக்கிரம் வாடி. செல்வா, செல்வா, என்னங்க என்னங்க? என்னங்க? என்ன கட்டிப்பிடிங்க. உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி. என் காதலும் என்னாகுமா, உன் பாதத்தில் மண்ணாகுமா? எங்கடி போன? எங்கடி போன? சொல்லு, எங்கடி போன? என்ன விட்டுட்டு எங்கடி போன? செல்வா, சொல்லு, என்ன விட்டுட்டு எங்கடி போன? எனக்கு என்ன உசுரோட சாகடிச்சுட்டு போன? என்ன கொண்டு போட்டுட்டு போயிருக்கல, போகணும்னு முடிவு பண்ணல, கொண்டு போட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏண்டி உசுரோட கொண்டுட்டு போன? சொல்லு, சொல்லு, ஏன் என்ன விட்டுட்டு போன? செல்வா, செல்வா, சொல்லு. சரி, விடுங்க, விடுங்க, வலிக்குது. விட மாட்டேன், விட மாட்டேன். வலிக்குது செல்வா, விடுங்க. என்னங்க? ஏன் என்ன விட்டுட்டு போன? ஏன் என்ன விட்டுட்டு போன? என்கிட்ட இனிமே நீ பேசவே கூடாது சொல்லிட்டேன். என்னங்க? ஒண்ணு என்னங்கெல்லாம் கூப்பிட வேண்டாம். என்கிட்ட இனிமே நீ பேசக்கூடாது. போதும், உசுரோட சாகடிச்சுட்டு போனல, தினம் சாகடிச்சல, எப்படி எல்லாம் துடிச்சிருச்சு போன தெரியுமாடி? முகத்தை பார்க்காம இருந்துக்கிட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தா என்னை இப்படி விட்டுட்டு போனல. நீ ஒவ்வொரு நாளும் முள்ளு மேல நடந்த மாதிரி இருந்தடி, நெருப்பு மேல படுத்திருந்த. தினம் அனலா கொதிச்ச. நான் நாடாவே இல்ல, நான் கோவக்காரன் தான். ஆனா இப்ப பல மடங்கு கோவக்காரனா வந்து நிக்கிறேன்டி. எல்லாத்துக்கும் காரணம் நீதான், எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னங்க? வேண்டாம், போதும். உங்க மேல பாசம் வச்சதும் போதும், என்ன ஏமாத்துறதும் போதும். பாசம் வைக்கிறது ஒரு குத்தமாடி, உன் மேல பைத்தியமா இருந்தது ஒரு குத்தமாடி. என்னை இப்படி தண்டிச்சுட்டு போயிட்டலாம். இனி அப்படி பண்ண மாட்டேன்னு நிச்சயம் இருக்கு. போதும். உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். உன்னை கட்டி பிடிக்க நினைச்சேன், பிடிச்சிட்டேன். ஆனா இனி உன்னை ஒரு நாள் நான் ஏன் எடுத்து பார்க்க மாட்டேன்.
போதும்பா, உங்க மேல பாசம் வச்சதுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை போதும். இனிமேல் என் வாழ்க்கையில நான் யார் மேலயும் பாசம் வைக்க போறது இல்ல. நீங்க தப்பு புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. போதுமா தாயே, போதும். உன் மேல நான் பைத்தியமா இருந்ததுக்கு நீ எனக்கு கொடுத்த தண்டனை போதும். இதுக்கு மேல என்னால செத்து வாழ முடியாது. தைரியம் இல்லடி, உனக்கு தைரியம் இல்லல்ல. நான் இருக்கேன், உன்னை காப்பாத்துவேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லல்ல. நீ சரியாதான் இருந்த, சொல்லிக்கிட்டு தானே இருந்த. இனி உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன், உங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன், நீங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்த. இந்த முறை மண்டைக்கு தான் புரியல. காதலும் பாசமும் என் கண்ணை மறைச்சிட்டு, உன் மேல இந்த பாசம் என் கண்ணை மறைச்சிட்டு என்ன முட்டாளாக்கிட்டு நீ என்ன சொன்னதை புரிச்சுக்காத அளவுக்கு நான் முட்டாளா போயிட்டேன். நீங்களும் தெளிவா தாண்டி இருக்கீங்க. நோதம் பைத்தியமா இருந்திருக்கேன் உன் மேல. என்ன பாருங்களேன். இனி உன் முகத்தை நான் பார்க்க போறதே இல்ல. எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க, என்னால தாங்கிக்க முடியாது. என்னை விட்டுடு. இதுக்கு மேல நான் யார் மேலே அன்பு வச்சு வியாபாரம் மாட்டேன். போதும், என்னை விட்டுடு. இதுக்கப்புறமும் நான் உன்னை நம்பி உன் மேல பைத்தியமா இருந்து இதே மாதிரி சொல்லாம கொள்ளாம நீ எங்கேயாவது போய் பல வருஷம் கழிச்சு வந்தானா என் நிலைமை. எனக்கு பைத்தியமா பிடிச்சிட்டு, பைத்தியம் பிடிச்சா கூட பரவாயில்ல, சாவு வர மாட்டேன்னுட்டு. என்னங்க அப்படி சொல்லாதீங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க. சத்தியமா சொல்றேன், என் மேல எந்த தப்பு இல்ல. என்ன, உனக்கு என் மேல நம்பிக்கை வச்சு என்ன தேடி வர கூட உனக்கு தெரியாது. நீ பச்சை பிள்ளைதான் இல்லைங்கள. ஆனா மனசுக்கு பிடிச்சவன் எங்க இருந்தாலும் தேடி வந்திருக்கணும்டி. அதுதான் காதலி. நான் இருக்கணும் உனக்கு தெரியும், நான் எங்க இருப்பேன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன்டி என்ன பார்க்க வரல? இதே எனக்கு இப்ப சூழ்நிலை ஏற்பட்டு நீ இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச நான் உன்னை அம்போன்னு விட்டு போனாடி. சொல்லு, உன்னை இந்த நிலைமைக்கு நான் விட்டுருப்பேனா? இல்ல. அப்ப நீ மட்டும் ஏன்டி எனக்கு தண்டனை கொடுத்த? நீ மட்டும் ஏன்டி எனக்கு தண்டனை கொடுத்த? நீங்க நினைக்கிறது தப்புங்க, எனக்கு நடந்ததே வேற. போடி, போதும். உங்க மேல நான் பாசம் வச்சு நான் பைத்தியக்காரனது போதும். இனி நான் யாரையும் எடுத்து பார்க்க போறதில்ல. நான் போறேன். நான் போறேன்னு சொன்னேன். இனி உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். உன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன். இனி உனக்கு தொந்தரவு பண்ணதுக்கு இந்த செல்வா இருக்க மாட்டான். இனி வாழ்க்கையில ஒரு நாள் உனக்கு செல்வா தொந்தரவு பண்ணவே மாட்டான். நாங்க தண்டனை கொடுக்காதீங்க, நான் சொல்ல வரத காது கொடுத்து கேளுங்க. போடி, நான் அன்னைக்கே சொன்னேன், என்ன நம்பினா என் கூட வாடு. போடி. என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க. இனிமேல் என் பக்கத்துல வராத சொல்லிட்டேன். என் பக்கத்துல வராத நான் கோபப்பட்ட சொல்லிட்டேன். போ. வாழ்க்கையில உன் மேல என்னைக்குமே கோபப்படக்கூடாதுன்னு நினைச்ச வேண்டினா உன்னை என் இதயத்துல சுமந்து மகாராணி மாதிரி வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன் மேல என்ன கோபப்பட வச்சுட்டல. போ. இன்னும் இருந்தா நான் ரொம்ப கோபப்பட்டுவேன். போயிரு. போக மாட்டேன். போ சொல்லிட்டேன். நான் உன்னை ஏற்றுலாம் பார்க்க மாட்டேன். நீங்க பார்க்காம நான் போக மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காத, நீ போடி. மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காதா? போயிரு, போயிரு. மாட்டேன். நான் மட்டும் பேச மாட்டேன். இல்ல, இனி இந்த செல்வ வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கு இடமே இல்ல. இந்த செல்வம் இனி யார் மேலும் காதல் வைக்க போறது இல்ல, யார் மேலும் பாசம் வைக்க போறது இல்ல. போதும், போங்க. ஒரு வாழ்க்கை பார்த்துக்கிட்டு போங்க. கடைசியா ஒரு வாட்டி பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டு போதும். இப்படி பேசி என்ன காயப்படுத்தாதீங்க, மனசு வலிக்குதுல்ல. ஐயோ, போடி. என்ன சாக அடிக்கிற? போடி. இல்லைங்க, போகாதீங்க. என்ன சாகடிக்காதா? போயிரு. அப்புறம் ஏதாவது பண்ணிக்கலாம். போடி. என்னங்க, என்னங்க? வீட்டு நினைக்கி ஒரு வருஷம் கழிச்சு வரேன்னு நம்ம பின்னாடியே ஒருத்த பைத்தியக்கார மாதிரி சுத்தினானே, அவன் நிலைமை என்னன்னு கொஞ்சமாவது யோசித்து பாத்தியாடி நீ? மூட்டை தூக்கம் தானே, அதான் மாடு மாதிரி இருப்பான்னு நினைச்சிட்டியா? இல்ல, மூட்டை தூக்கம் தானே விட்டுட்டு போயிட்டியா? அதான் உசுர கையில புடிச்சுக்கிட்டு ஓடி வந்த நாங்க இப்படி பேசுறீங்கல்ல. போடி. நான் உன்னை நம்ப மாட்டேன். போ. என்ன நம்ப மாட்டீங்களோ? நம்ப மாட்டேன். என்ன பார்க்க மாட்டீங்களோ? பார்க்க மாட்டேன். என்ன கட்டி பிடிக்க மாட்டீங்களோ? கட்டி பிடிக்க மாட்டேன். எனக்கு முத்தம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேன். அப்போ இனிமேல் இந்த இடத்துக்கு என்ன பார்க்க வர மாட்டீங்களா? வந்து என்ன தூக்கிட்டு போக மாட்டீங்களா? நம்ம வீட்டுக்கு நம்ம போக வேண்டாமா? அங்க போய் நான் உங்களுக்கு சாப்பாடு உருட்ட வேண்டாமா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாமா? உங்களுக்கு பிடிச்ச கிஸ் பண்ண வேண்டாமா? உங்க மடியில உட்கார வேண்டாமா? சொல்லுங்க.